தினமும் கோயிலுக்கு இல்லை, மன அமைதி அப்படின்னு சொல்லி மனதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நமக்கு அமைதி இல்லாமல் போயிடுது. பிரச்சனையை டைரெக்டாக எப்போ ஃபேஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். காலில் முள் இருக்குது, எனக்கு வலிக்குது அப்படின்னா முள்ளை பிடுங்கணும், அதுக்கான வழிமுறை பண்ணணும். அதை விட்டு நான் காரில் போகிறேன், ஃப்ளைட்டில் போகிறேன், அதுலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு பார்க்குறேன்னா அந்த முள்ளோட வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் கோயிலுக்கு போனால் கூட முழு ஈடுபாட்டோட மெய்மறந்து அந்த சாமியை கும்பிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்ற நேரம் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் வெளியில் செருப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த பிரச்சனை போகாது. அந்த மாதிரி தான் பிரச்சனையை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணாமல், ஒரு டான்ஸ் ஆடுறோன்னா முழுமையாக டான்ஸ் ஆடுங்க, மியூசிக்னா முழுமையாக மியூசிக் கேளுங்க, டீ குடிக்கிறனா முழுமையாக டீ குடிங்க. அப்போ அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு அந்த மன அமைதி இருக்கும். அது இல்லாமல் ஒரு விஷயத்தை முழுமையாக செய்யாத போது உங்களுக்கு அந்த மன அமைதி கிடைக்காது. அப்போ எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் நீ கோயிலுக்கு போனாலும் அந்த மன அமைதி சரியாகாது. அந்த பிரச்சனையை டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் ஈடுபடாதீங்க.